ஹாய் காய்ஸ். ஓகே ஹாய். ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுவாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் டே கிளாஸ் ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்து விட்ட ஃப்ரேமு அடுத்த நாளே அழகாக உடச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம வந்து இதை தூக்கி போட முடியாது. ஸோ வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபெவிக்விக் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஃபெவிக்விக் எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். நார்மல் கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்காது, சரிங்களா? ஸோ இதை வந்து எந்த இடத்துல பிரேக்காக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வெறும் ஃபெவிக்விக் மட்டும் வச்சு நம்ம அப்ளை பண்ணி இது வந்து ஒட்டலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து லைஃப் அவ்வளோவா இருக்காது, டக்குன்னு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 செகண்ட் இந்த ஃப்ரேமை நல்லா பிடிச்சிக்கிறணும், சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு 2 செகண்ட் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்காது உங்களுக்கு. எல்லா சைடும் அப்ளிகேஷன் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம், ஓகேவா? இப்போ இருக்கிறதோட சேர்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இதை சுற்றி நம்ம வந்து சுற்றணும். அதாவது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு நம்ம சுற்றணும். அப்போ தான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கையில் இருக்க ஃபெவிக்விக்கை வந்து கொஞ்சம் நல்லா உடனே தொடச்சி எடுத்துருங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கையும் சேர்த்து ஒட்டிக்கும், சரிங்களா? ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம்.